வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இந்த சோபகிருது வருடத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்திற்கான பலாபலன் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 17/12/2023 முதல் 14/1/2024 இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மாதா பலன் அப்படிங்கிறது சூரியனை மையமாக வைத்து சொல்லுவது. சூரியன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகும்போது மார்கழி மாதம் பிறக்குது. இதில் என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, மேஜர் கிரகமான சனி பயிற்சி இருக்குது. அது மகரத்திலிருந்து சனி பகவான் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20/12/2023. அது ஒரு மேஜரான மாற்றம். மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், புதன் அதோடைய மாற்றங்கள்லாம் பார்த்தோம்னா, மார்கழி 9 25/12/2023 விருச்சிகத்துக்கு சுக்கிரன், மார்கழி 11 27/12/2023 தனுசுக்கு செவ்வாய், மார்கழி 23 8/1/2024 தனுசுக்கு புதன். இந்த மாற்றங்கள்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் மாசப்பலன். நம்ம மாசப்பலனாக இருந்தால் கூட இந்த சனி பகவான் மாற்றம் அப்படிங்கிறது சொல்லித்தான் ஆகணும். ஒரு நல்ல மாற்றம். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நல்ல மாற்றம் இது. எல்லா விதத்திலும் யோகத்தையும் நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். சனி பகவான் கும்பத்துக்கு வர்றதுனால விசேஷமான நற்பலன்லாம் நடக்கும். பயம் விலகும். எதிர்பாராத அதாவது சில பேருக்கு மனதில் இனம் புரியாத பயம் இருக்கும். எதற்கு பயப்படுறோம், ஏன் பயப்படுறோன்னு தெரியாது. அவங்க பயப்படுவாங்க எதை பார்த்தாலும். வாழ்க்கையை கண்டு பயப்படுபவர்கள். சில பேருக்கு கல்யாணம் பண்ணனாலே வேண்டாம் அப்படிம்பாங்க. அது ஒரு பயம். ஆஃபீஸ் வேலை மேலே ஒரு அன்சர்டனிட்டி, எப்போ வேலை போயிடுமோன்னு பயப்படுவாங்க. சாலைகளில் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பயம், கார் ஓட்டுறதுக்கு பயம், பைக் ஓட்டுறதுக்கு பயம். இந்த மாதிரி பயம் கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மாற்றம். தைரியம் பிறக்கும், மனதில் தெம்பு பிறக்கும், வீரம், விவேகம், இதெல்லாம் ஆற்றல் பிரகாசிக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல பொழுது, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. இது காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. இந்த சனி பகவானுடைய மாற்றம் அந்த அளவுக்கு செய்யும். ராசிக்கு 12 கூடையவர் சூரியன். அவர் 4ஆம் இடம் சென்று அங்கு குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் சுப செலவுகள், சுப விரயங்கள் ஏற்படும். அப்படின்னா என்னென்னா, குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. திருமணம், கிரகப்பிரவேசம், இது போன்ற சுப விஷயங்கள், சீமந்தம், காதுகுத்து, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஆலய சுற்றுலா, ஆலய வழிபாடுகள், 108 திவ்ய தேசம் போகலாமா, அது மாதிரியான விஷயங்கள்லாம் செலவுகள் ஏற்படும். சுப செலவு அப்படிங்கிறது திருமணம், காதுகுத்து, சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள், குழந்தை பேர், இது எல்லாமே சுப செலவு. அந்த மாதிரியான செலவுகள்லாம் ஏற்படும். அதனால் இது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க திட்டமிட்ட மாதிரி படித்து பாஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் கொஸ்டின் பேப்பராக வரும், அதுதான் படிப்பாங்க, அதுதான் பாடமாக வரும். எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பாங்க. குருநாதர், நல்ல ஆசிரியர்லாம் கிடைக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல குருநாதர், நல்ல ஆசிரியர் உங்களை அவங்க வழிநடத்தி செல்லுவாங்க. அவங்க சொல்லுவதை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரியான நல்ல ஆசிரியர்கள், நல்ல குருமார்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். குரு உபதேசம் பெறக்கூடிய நேரம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எல்லா விதமான நன்மையும் நடக்கும். செவ்வாய் பகவான் போய் சூரியனோட இணைகிறார். இந்த புதன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானால் பெரிய அளவில் நன்மை இருக்காது. விருச்சிகத்தில் இருக்கும்போதும் நன்மை இல்லை, அவர் தனுசுக்கு சென்றாலும் நன்மை இல்லை. சூரியனோடு சேரும்போது சில கெடுபடல்கள் ஏற்படலாம். சூரியன்
செவ்வாய் இணைவு ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் கோச்சாரத்தில் எங்கு வந்தாலும் அது ஒரு சில பிரச்சனையை பண்ணும். அப்போது உங்கள் ராசிக்கு அவர் பலம் பெறும்போது நம்ம பலவீனமாக ஆகிடுவோம். என்ன சார் இப்போ தானே சார் தைரியம் வந்தாச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா, சகோதரர் வழியில் சில சிக்கல்கள் ஏற்படும். அண்ணன் தம்பியோடைய சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இளைய சகோதரர்கள் மூலமோ இல்லது நமது அண்ணன் தம்பி மூலமோ, தங்கை அக்கா யாராக இருந்தாலும் சரி, சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ணன் தம்பி உறவுகளில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். கொஞ்சம் செலவுகள் நம்மளுடைய வீடு ரெனோவேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் செலவு ஏற்படும். ஏற்கனவே நம்ம சுப செலவுன்னு சொல்லிட்டோம். ஆனால் வீடு ரிப்பேருங்கிறது எதிர்பாராமல் திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு பழுது ஏற்படும். அது கொஞ்சம் நம்ம போட்ட பட்ஜெட்டை தாண்டி போயிடும். இந்த மாதிரியான செலவுகள் ஏற்படும். காரு, 2 வீலர் அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் ஏதாவது திடீர்னு இன்ஜின் ஜாம் ஆகிடும், ஓவர் ஆயிலிங் பண்ணணும், அது ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு போகும். ஸோ செலவுகள் நம்ம சுப செலவுன்னு சொல்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு திருமணம் அந்த மாதிரியான வைபவத்துக்கு செய்யும்போது அதில் சந்தோஷம் ஏற்படும். நான் பழுதாகிடுச்சு, இன்ஜினை மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும்னு சொன்னால் அது கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் ஒரு 70% சுப செலவும் ஒரு 30% இந்த மாதிரியான செலவுகளும் ஏற்படும். அது வண்டி, வீடு இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களில். மொத்தத்தில் பார்த்தோம்னா மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்தோம்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் சிறப்பான மாதம் தான். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல மாதம். ஆண்டாள் வழிபாடே இந்த மாதத்திற்குரிய பரிகாரம். நடராஜரை வணங்குவது, மார்கழி 30 நாளும் ஆண்டாளுடைய பாசுரத்தை பாடுவது, திருப்பாவையை பாடுவது, திருவெண்பாவை பாடுவது, நடராஜரை வணங்குவது, அதுவே பரிகாரம். மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல மாதம்.